ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான கிஃப்ட் கார்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பாப்அப் கிஃப்ட் கார்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10x10 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதே சைஸ்லேயே 7 பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சேம் ஸ்கொயர் ஷேப்பில் 10x10 சென்டிமீட்டரில் நம்ம 7 பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பேப்பரை நான் வந்து ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி ஃப்ளவர் வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இன்னொரு டைம் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க, இன்னொன்று வந்து பேக் சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 எட்ஜஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் என் கையில் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃப்ளவர் வந்து எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து சின்னதாக நடுவில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு மார்க்கர் வச்சோ இல்லை ஸ்கெட்ச் பென் வச்சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவுட்லைனையும் இந்த மாதிரி நான் வந்து எட்ஜஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது இதில் மொத்தம் வந்து நம்மளுக்கு 8 பெட்டல்ஸ் இருக்கும். இதில் வந்து 2 இடத்த மட்டும் நம்ம வந்து எதுவுமே ட்ரா பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுறலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. மீதி இருக்க அந்த 6 இதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பிளாங்காக விட்ட அந்த 2 பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்றை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொன்றில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அதை அப்படியே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதே மாதிரி தான் சேம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நான் மீதி இருக்க 6 ஸ்கொயரையுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளவராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 7 ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம நடுவில் இருக்கிற அந்த லீஃப், அந்த நடுவில் இருக்க அந்த பெட்டலை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி சைடில் இருக்கிற இந்த மீதி 2 பெட்டல்லையும் இந்த மாதிரி கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஃப்ளவரையும் இந்த சைடு ஒரு ஃப்ளவரையும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து இந்த சைடு 2 பக்கமும் பர்பிள் கலரில் நம்ம ஃப்ளவர் வந்து வச்சுருக்கோம். இந்த பர்பிள் கலரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நடுவில் வந்து எல்லோ கலர் ஃப்ளவர்லேயும் அதே மாதிரி இந்த சைடில் நம்ம வந்து பர்பிள் கலரில் ஃப்ளவர் கொடுத்துருக்கோம்ல, அதுலேயும் இந்த மாதிரி 3 பக்கமும் கம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ சேம் நான் எந்தெந்த இடத்துல நான் கம் அப்ளை பண்ணுறேனோ அதே இடத்துல தான் நீங்களும் கம் அப்ளை பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து அவுட்கம் உங்களுக்கு மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரணும்னா இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த சென்டரில் இருக்க இந்த 3 பார்ட்லேயுமே நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க இந்த 2 சைட்லேயும் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து அந்த எல்லோ ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்லேயும் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஃப்ளவரையும் இந்த சைடு ஒரு ஃப்ளவரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ 6 ஃப்ளவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக 7வது ஒரு ஃப்ளவர் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம செகண்ட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரியே தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து 3 பெட்டல்ஸ்லேயும் நீங்கள் வரிசையாக வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி நீங்கள் கடைசி அந்த ஃப்ளவரையும் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம வெளியில் ஒரு கார்டு வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து 10x14 சென்டிமீட்டரில் ஒரு கார்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் சார்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒயிட் சார்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸு, டிசைன்ஸு இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு 10x14 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட நடுவில் மட்டும் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் நடுவில் இருந்திருக்க அந்த பெட்டலில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஆப்போசிட்லேயும் இதே சேம் அதே நடுவில் இருக்கிற அந்த பெட்டலில் மட்டும் நீங்கள் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 பக்கம் நம்மளுக்கு வந்து கம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம வெளியில் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெளில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி ஆனிவர்சரின்னு எழுதியிருக்கேன். சும்மா ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி கையாலே எழுதி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் கிளிட்டர் ஃபோம் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட்டும் ஒரு குட்டி ஹார்ட்டும் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த குட்டி ஹார்ட்டை மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக நம்மளுக்கு 3D மாதிரி வெளியே தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல டபுள் டேப் வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கார்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பேப்பர்ஸ், A4 ஷீட் பேப்பர்ஸ் வச்சு நம்ம வந்து எவ்வளோ அழகான ஒரு குட்டியான ஒரு பாப்அப் கார்டு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த க்யூட்டான கிஃப்ட் கார்டை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெசேஜஸ் உள்ளே எழுதி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம அதை கையால் ஹேண்ட்மேடாக வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஹாப்பி ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.